ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 3வது யூனிட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவா முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் இந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல நம்ம லெசன்ஸும் அந்த செயல் பகுதியும் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூனிட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூனிட். ஓகேவா? ஏன் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை பத்தின ஒரு பாடம் இந்த யூனிட்ல இருக்கு. ஸோ அவரை பற்றின அந்த தகவல்கள் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பாடங்களை தான் நம்ம எந்த வரியும் மிஸ் பண்ணாம வரிக்கு வரி மனப்பாடம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் அந்த முத்துராமலிங்க தேவர் தொடர்புடைய அந்த பாடம். ஓகேவா? ஸோ அந்த பாடம் இந்த யூனிட்ல இருக்கிறதுனால இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட், தவிர்க்க முடியாத ஒரு யூனிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப கவனிச்சு இந்த யூனிட்டை படிங்க. ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டோட பேரு தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா நாடு அதை நாடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய நாடு அதை நாடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப முழுக்க முழுக்க இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே நம்ம நாட்டையும் நம்ம நாட்டோடு தொடர்புடைய அந்த தகவல்கள் செய்திகள் தான் உங்களுக்கு இந்த யூனிட்ல இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையா பாருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் யூனிட்ஸ், அதாவது 6ஆம் வகுப்பு அப்புறம் 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 யூனிட், இது எல்லாத்தையுமே யூனிட் வைஸ் நம்ம நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். சப்போஸ் அது பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் இந்த 7th ஃபர்ஸ்ட் டேர்முக்கான இந்த புக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த புக்குக்கான பிடிஎஃபை சப்போஸ் யார்கிட்டயாவது புக்கு இல்லை அப்படின்னா இந்த பிடிஎஃபை நான் நம்மளோட டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெலகிராம்ல இருந்து இந்த பிடிஎஃபை நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் பேர் நாடு அதை நாடுன்னு சொல்லியாச்சு. இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு புறநானூறு பாடல் பார்க்க போறோம். ஓகேவா? புலி தங்கிய குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறநானூற்று பாடல். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது பாஞ்சை வனம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனோடு தொடர்புடைய ஒரு செயல் பகுதி. அதுக்கப்புறம் ஒரு பாடம் பார்ப்போம். அந்த பாடத்துலதான் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை பற்றின அந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தேசியம் காத்த செம்மல் பசும்பன் முத்துராமலிங்க தேவர். ஸோ இவருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதை பகுதி, விரிவானம் அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு கதை பகுதி கொடுத்திருப்பாங்க. அதுல நம்ம பார்க்க போறது கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இலக்கணத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது, அதை நம்ம தனியா ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது புறநானூற்று பாடலான இந்த புலி தங்கிய குகை அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல். ஓகேவா? ஏன் அப்படின்னா புறநானூறு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் இது வரைக்கும் நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினையும் எடுத்து பாருங்க, புறநானூறு சம்பந்தமா கொஸ்டின் கட்டாயமா இருக்கும். ஓகே? புறநானூறுல இருந்து கட்டாயம் வினாக்கள் வரும். அது பாடல் வரியா இருக்கலாம், அல்லது அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தகவலை பேஸ் பண்ணியா இருக்கலாம். ஸோ இந்த பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி கட்டாயம் புறநானூறுல இருந்து கேட்பாங்க. அதனால புலி தங்கிய குகைங்கிற இந்த பாடலை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு போர்க்களத்துக்கு சென்ற மகனை பெற்ற ஒரு தாய் அவளை அந்த போர்க்களத்துக்கு அந்த மகனை அனுப்பிட்டு எப்படி அவருடைய உணர்வு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். ஸோ நல்லா படிச்சிருங்க. ஓகே? தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகள் ஒன்றாக கருதினர். அப்ப ஸோ இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா சில ஊர்கள்ல நிறைய பேர் ஆர்மியில இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டை காக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயலா அவங்க நினைச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? கல்வி அறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பொறுமையோட கூடக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த புலி தங்கிய குகைங்கிற செய்யுள் பகுதியில இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த தலைப்பையுமே பார்த்துக்கங்க. சில நேரங்களில் கொஸ்டின் இந்த தலைப்பை வச்சும் கேட்பாங்க, அதனால தலைப்பு ரொம்ப முக்கியமானது. சரி, பாடல் வரி பற்ற பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாடல் வரி கவிதை நடையோடு இந்த காவற்பெண் அப்படிங்கிறவங்க எழுதுனா அந்த வரிகள். ஸோ இதை நமக்கு கொஞ்சம் அந்த நடை வடிவத்தை கொஞ்சம் சுருக்கி நமக்கு புரியுற மாதிரி ஒரு கவிநடை உரை இங்க கொடுத்துருப்பாங்க. இதனுடைய பொருள் பின்னாடி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காவற்பெண் அவர்கள் எழுதுனா இந்த பாடல் வரியை பார்த்துடலாம்.
சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உள நாயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்லி யார் பாடியிருக்கா? காவற்பெண்டவர்கள் பாடியிருக்காங்க. அதாவது சிற்றில் அப்படின்னா இந்த சிறிய வீட்டின் தூணை, நல்ல தூணை பற்றி நிற்கக்கூடிய இந்த மகள் வந்து இந்த அம்மாவை பார்த்து கேட்கிறா, உங்க பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்படி கேட்கும் பொழுது இந்த அம்மா என்ன பண்றாங்க, அவளுக்கு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பதிலா? அதாவது என்னுடைய வீட்டோட இந்த தூணை பற்றி நிக்கக்கூடிய பெண்ணே, என் மகன் எங்கன்னு கேட்கிற, ஆனா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் எங்க இருப்பான் அப்படின்னா போர்க்களத்துல இருப்பான். ஏன்னா அவன் வந்து இருந்துட்டு போன அந்த பயிர் வந்து புலி எப்படி தங்கிட்டு போன அந்த கல் அலை கற்குகை மாதிரி என்னுடைய வயிறு இங்க இருக்கு அப்படின் போது அவன் வந்து போர்க்களத்துலதான் கட்டாயம் இருப்பான். ஏன்னா புலி வந்து குகையை விட்டு வெளில போனா எங்கே போகும்? போர்க்களத்துக்கு தானே போகும். ஸோ அதே மாதிரிதான் இந்த வயிற்று அவன் பெற்றெடுத்த அந்த வயிறு வந்து இங்க இருக்கும் பொழுது அவன் வந்து போர்க்களத்துலதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து இந்த பெண்ணுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த பாடல் வரிகளை அமைச்சிருக்காங்க. யாரு? காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து ஒரு பெண்பார் புலவர். ரொம்ப முக்கியமானது, இவங்க வந்து பெண்பார் புலவர். சரி, இப்ப இந்த பாடலுடைய அந்த கவிநடை உரையில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. எம் சிறு குடிலின், குடில்னா என்ன? வீடு. ஓகேவா? எம் சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே, அவன் இருக்கும் இடம் வந்து எனக்கு தெரியாது, யான் அறியேன். புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது. அவனை பெற்ற வயிறு இங்க இருக்கு. ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். வயிறு இங்க இருக்குன்னு அவன் இங்க இல்லை அப்படின்னா அவன் போர்க்களத்துலதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதற்கான சொற்பொருளை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து சொற்பொருள் அப்புறம் எதிர்ச்சொல். ஸோ இந்த ரெண்டுமே கேட்பாங்க. சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிற்றில் அப்படின்னா சிறு வீடு, கல் அலை அப்படின்னா கற்குகை. இப்ப இந்த அலை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? குகை. யாண்டு அப்படின்னா எங்கே, ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. அப்ப ஈன்றனா பெற்றெடுத்த அப்படின்ற பொருள் வரும். ஸோ இப்போ ஒரு யூனிட்டை எடுத்துட்டோம், இல்லை ஒரு பாடத்தை எடுத்துட்டோம்னா அதுல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் வரும்? ஒரு செயல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடல் வரியில இருந்து கொஸ்டின்ஸ் வரும். கோடிட்டிடம், பாடல் இடம்பெற்றுள்ள நூல், பாடல் எழுதின ஆசிரியர், அப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது, இவ்வளவும் வரும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய இந்த நிறுத்தற்குறி இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் அதுக்கான சொற்பொருள், அப்புறம் அந்த பாடலோட தொடர்புடைய நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, சரி. இப்ப பாருங்க, நான் சொன்ன அந்த பொருள் தான் இங்கேயும் இருக்கும். சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று, அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். அப்ப சிறு அளவிலான என்னுடைய வீட்டின் தூணை பற்றி கொண்டு எதுவுமே தெரியாத மாதிரி உன் மகன் எங்கே அப்படின்னு கேட்கிறியே, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்கிட்ட இருக்கு. அவன் இங்க இல்ல அப்படின்னா போர்க்களத்துலதான் இருப்பான், போய் அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த புலவர் பதிலளிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இவங்க வந்து புலவர். ஆக்சுவலா இந்த இடத்துல காவற்பெண்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த புலவர் இந்த பெண்ணுக்கு பதிலளிக்கிற விதமா இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, அடுத்தது இந்த பாடலுடைய நூல்வெளி பார்க்கலாம். ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க ஒரு சங்ககால பெண்பால் புலவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கல்லி அவங்களோட செவிலித்தாய். செவிலித்தாய் அப்படின்னா வாடகை தாய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அதாவது பெற்றவர் ஒருவரா இருப்பாங்க, அவங்கள வளர்க்கக்கூடிய நபர் வேற ஒருவரா இருப்பாங்க. ஸோ அந்த வளர்க்கக்கூடிய நபரை தான் நம்ம செவிலித்தாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி செவிலித்தாயா விளங்கியவர் தான் யார்? இந்த காவற்பெண்டு. யாருக்கு செவிலித்தாயா விளங்குனாங்க அப்படின்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளி, இது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ காவற்பெண்டு யாருக்கு செவிலித்தாயா விளங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, கரெக்டா சூஸ் பண்ணணும். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடு மாற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருபொருளாக கொண்டு, கருபொருள்னா என்ன? மைய பொருளாக கொண்டு இந்த பாடலை பாடியிருக்காங்க. இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கு. இவங்க பாடின ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. புறநானூரை பத்தி இப்ப பார்க்கலாம். புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கேட்பாங்க. 8 தொகை நூல்கள், அந்த 8 நூல்களை நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? இந்த நூல் வந்து பண்டைய கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம், மன்னர்களுடைய கொடை, இது மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய நூலா இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த 86வது பாடலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த புலி தங்கிய குகைங்கிறது 86வது பாடல். அப்ப காவற்பெண்டு அவர்கள் எழுதின பாடல் எத்தனாவது இடம்பெற்றிருக்குன்னு கேட்டா 86வதா புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிளியரா? சரி, இதுக்கான புக் பேக் எல்லாத்தையும் நம்ம தனியா பார்ப்போம்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாஞ்சை வளம். பாஞ்சை வளம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, பாஞ்சாலங்குறிச்சி நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை பற்றிய ஒரு செயல் பகுதி. ஓகேவா?
தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. கதை பாடல் அப்படின்னா என்ன? கதை இருக்கு மாதிரி, அதாவது ஒரு கதை சொல்லும் போக்குல அமையக்கூடிய அந்த பாடல் தான். ஒரு சமூகத்தை பாடல் வரலாற்று சமூக கதை பாடல், வரலாற்று கதை பாடல், புராண கதை பாடல் என பல வகைப்படும். அப்ப கதை பாடல்கள் நிறைய வகைகள்ல இருக்கு. ஒண்ணு சமூகத்தை பத்தி ஏதாவது ஒரு கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது சமூக கதை பாடல். வரலாற்று சம்பந்தமான ஏதாவது ஒரு கதை அந்த பாடல்ல இருக்குன்னா அது வரலாற்று கதை பாடல். புராண பாடல் அப்படின்னும் போது புராணம் சம்பந்தப்பட்ட கதை அதுல இருக்கு அப்படின்னும் போது அதை புராண கதை பாடல் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய ஒரு கதை பகுதி தான் நமக்கு பாடலா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஒரு பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்க்கலாம். பாடல் வரி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் ரீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா அதுக்கான பொருளை நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல புலி, மாடு, அப்புறம் முயல், நாய், இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் ஏன் பார்த்துக்க சொல்றேங்கிறத பின்னாடி சொல்றேன். ஓகேவா? பாடல் வரி கவனிங்க. சுத்த வீரன் சூரன் கட்ட பொம்முதுரை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். அதாவது பாஞ்சை நாட்டுல இருக்கக்கூடிய வளங்களை சொல்வேன். நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம். வீட்டிலுயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளோ மதிலோடைகளாம். பூட்டுங்கதவு நேர்த்திகளாம், பணம் பொக்கிஷம் வீடும்பார் சாஸ்திகளாம். சாஸ்தினா அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம், மிகுதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்ட பொம்மு சிங்காரம். ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழுவீற்றிருந்தான். முந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியும் செந்நெல் கமுகுகளும் வாரண சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம், தோரண மேடை ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம், சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வனம் சொல்லி மயில் விளையாடிடுமாம். அன்பு வளர்ந்தோறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. முயலும் நாயை விரட்டிடுமாம். அந்த இமேஜ் பார்க்க சொன்னோம் இல்லையா, அதுல முயல் என்ன பண்ணிருக்கு, நாயை விரட்டி இருக்கு. ஓகேவா? சோ அதுல ஒரு இமேஜ் தான் இது. முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். அதாவது பசு புலி ஒரு இமேஜ் பார்த்தோம் இல்லையா, பசுவும் புலியும் பார்த்தோம். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணிருக்கு, குளத்துல ஒரே கரையில, குளக்கரைனா தெரியும், ஸோ அந்த ஒரே கரையில தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கறந்த பாலையும் காகம் குடியாது, எங்கள் கட்டபொம்முத்துறை பேரு சொன்னால் வந்தருள்வாளே சக்கதேவி, திரு வாக்கருள் செய்வாளே சக்கதேவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான பாடலோட பொருள் படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, சுத்த வீரன் யாரு, நம்மளுடைய கட்டபொம்மு, வீரபாண்டிய கட்டபொம்மு. ஸோ இவரோட அந்த ஆட்சி செஞ்ச பகுதி தான் பாஞ்சால வளம். ஸோ இந்த பாஞ்சால நாடு, அந்த பாஞ்சால நாட்டுல இருக்கக்கூடிய வளங்களை சொல்ல போறாங்களாம். இதை நம்ம கேட்கணும். என்னென்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், அப்ப நிறைய கோட்டைகள் இருக்கு. அது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நல்ல கெட்டி வேலைகள்னா நல்ல வேலைப்பாடுகளோட அந்த கோட்டையினுடைய சுவர்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது, வீட்டில் உயர் மணி மேடைகளாம், அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துலயும் மணி மேடைகள் உயர்வா இருக்கும். அடுத்தது, மெத்தை வீடுகளோ மதில் ஓடைகளாம், மெத்தை வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், அப்ப கதவுகள் நன்கு பூட்டப்பட்டு இருக்கும். பணம் பொக்கிஷம் வீடும்பார் ஜாஸ்திகளாம், ஒவ்வொரு வீட்லயும் பணம் பொக்கிஷம் எல்லாம் அதிகமா இருக்கும். அடுத்தது, ஆசார வாசல் அலங்காரம், ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம். நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி அழகா இருப்பாரு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த வீட்டினுடைய வாசல் அலங்காரத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, ராஜாதி ராஜன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டு அரசன் குழுவீற்றிருந்தான். சோ நம்மளுடைய பாஞ்சாலை நாட்டு அரசன் யாரு, கட்டபொம்மன். அவன் குழுவீற்றிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது, விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடைவாசல்களும். விஸ்தாரம் அப்படின்னா பெரிய பரப்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய வீதியில நிறைய கடை வாசல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நந்தவனங்களும் சந்தன சோலையும்
அங்கே நதியும் சென்னல் கமுகும். அப்ப நந்தவனம், சந்தன சோலை, நதி, அப்புறம் சென்னல், கமுகு, இது எல்லாம் என்ன பாஞ்சால நாட்டுல இருக்கு. அடுத்தது வாரணம். வாரணம்னா என்ன? யானை. ஓகேவா? அடுத்தது பரினா என்ன? குதிரை. அப்ப யானை வர அளவுக்கு ஒரு பக்கம் சாலை இருக்கான். அடுத்தது குதிரை வளர்க்கறதுக்கு தனியா, குதிரை வர்றதுக்கு தனியா ஒரு சாலை இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சாலைகள் நல்ல பெருசா இருந்திருக்கு. தோரண மேடை ஒரு புறமாம், திரு சொக்கட்டான் சரி சாரியல் ஒரு புறமாம். அடுத்தது சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வனம் சொல்லி மயில் விளையாடுமாம். அப்ப மாங்குயிலுக்கு அது கூவுது, மயில் வந்து விளையாடுது. அடுத்தது அன்பு வளர்ந்தேறக்கூடிய அந்த பாஞ்சால நாட்டுல சில அதிசயங்களை சொல்றாங்க. அதிசயம்னு சொல்லி அவங்க சொல்றதுதான் அந்த இமேஜ்ல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, முயல் வந்து என்ன பண்ணுது? நாயை விரட்டுது. பொதுவா நாய் தானே மத்ததை விரட்டும், ஆனா இங்க என்ன பண்ணுது? முயல் வந்து நாயை விரட்டுது. பசு புலி ரெண்டும் என்ன பண்ணுது? ஒரே அந்த ஆற்றினுடைய ஒரே கரையில தண்ணீரை அருந்துது. ஆனா இந்த அருந்தக்கூடிய இந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா பால் போன்று வெண்மையாக இருக்கிறது. அது தூய நிறத்துல இருக்கு. ஸோ பால் போன்ற அந்த தண்ணீரை இந்த பசுவும் புலியும் என்ன பண்ணுது? ஒரே துறையில இருந்து பருகுது அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் அதிசயங்கள். புயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியை ஒரு துளையில் வந்து பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். பாலை குடிக்கல, பால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கறந்த பால், கறந்து வச்சிருக்கிற ஒரு பால் இருக்கு, அதை வந்து காகம் குடிக்காதான். ஏன் அப்படின்னா கட்டபொம்மனோட பேரை சொன்னா அந்த காகம் வந்து அந்த பாலை குடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வளங்கள் நிறைந்த அந்த நாட்டுல ஜக்க தேவி வந்து என்ன பண்ணுவா? வாக்கு சொல்வா அப்படின்னு சொல்லி, வாக்கருள் செய்வா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பாடலுடைய பொருள். இதை தாண்டி ஒரு பொருள் கிடையாது. ஓகே, அடுத்தது பாருங்க, சொற்பொருள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து உங்களுக்கு பொறுத்துக, பொருந்தாத சொல், பொருந்தாத இணை, தவறான இணை, சரியான இணை, அப்புறம் எதிர்ச்சொல், இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல இருந்து எது வேணாலும் கேட்கலாம். ஓகே, சரி. இப்ப சூரன் அப்படின்னா என்ன? வீரன். இதெல்லாம் நான் பாடல்லே சொல்லிட்டேன். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஓகேவா? ஜாஸ்தி, அதிகம் அல்லது மிகுதி. விஸ்தாரம், பெரிய பரப்பு அல்லது பெரும்பரப்பு, ரெண்டும் ஒண்ணுதான். வாரணம், வாரணம்னா என்ன? யானை. பரி, பரினா குதிரை. சிங்காரம், சிங்காரம்னா அழகு. கமுகு, கமுகுனா பாக்கு. ஓகேவா? ஸோ இந்த கமுகுக்கான அந்த இலைப்பெயர் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து தெரியும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, சரி. இப்போ இதை ஒரு தடவை நான் ரீட் பண்ணிடுறேன். ஸோ நான் சொல்லாத ஏதாவது ஒரு பாயிண்ட் இங்க இருக்குன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. குறை இல்லாத அந்த வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சி வளங்களை சொல்றாங்க. அந்த நாட்டின் வளங்களை பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகளின் வளத்தையும் கேளுங்கள். அந்த நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீட்டின் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீட்டில் செல்வங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டிருக்கும். மிகுந்த அழகு அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். புதுமையான தெரு வீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தன மர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்த நாட்டில் அழகு சேர்க்கும். யானை கூட்டமும் குதிரை கொட்டிலும், குதிரை கொட்டில்னா என்ன? குதிரை வளர்க்கக்கூடிய அந்த இடத்த வந்து என்னன்னு சொல்லுவாங்க? குதிரை கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, மாட்டுக்கு என்ன சொல்லுவாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இந்த குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கு அதுக்கான விளையாடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தெருக்கள் வந்து பெரிய பரப்புல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது சோலைகளில் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். அன்பு வளரும் நாடாகிய இந்த பாஞ்சாலங்குறிச்சியில நிகழக்கூடிய சில விந்தைகள் என்னது? ஒண்ணு, முயல் வந்து நாயை விரட்டும், பசுவும் புலியும் ஒரே துறையில பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். சரி, வீர மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். பசுவும் புலியும் நீர்நிலைகளின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த அந்த பாலை கூட காகம் வந்து என்ன பண்ணாது? குடிக்காது. சக்கமாதேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாடலை பத்தின ஒரு நூல்வழி என்ன அப்படின்னா, கட்டபொம்மன் கதை பாடல்கள் பல வடிவங்கள்ல இருக்கு. அதுல பலரால் பதிப்பிக்கப்பட்டும் இருக்கு. இப்ப நமக்கு கொடுத்துருக்கூடிய இந்த செயல் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, வானமாமலை அப்படிங்கிறவர் தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது?
வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடலை தொகுத்து அந்த நூலை வந்து வெளியிட்டது யாரு? நான் வானமா மலை. ஓகே, இதற்கான புக் பேக்கை நம்ம அப்புறமா தனியா ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது நான் சொன்ன முக்கியமான லெசன், தேசியம் காத்த செம்மல் பசும்பன் உ முத்துராமலிங்க தேவர். ஸோ இந்த ஊ அப்படிங்கன்னா என்னன்னு நல்லா பார்த்துக்கணும். உக்கிரபாண்டிய தேவர்னு சொல்லி அவங்க அப்பாவினுடைய பெயர். ஓகேவா, அப்பாவோட பெயர் என்ன? உக்கிரபாண்டிய தேவர். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவருடைய அந்த ஊவுக்கு வந்து அர்த்தம் என்ன, அதாவது அதனுடைய பெயர் என்ன, சரியான பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, சரி. இப்போ இந்த தேசியம் காத்த செம்மல் அப்படின்னும் பொழுது அது அவருடைய என்னது சிறப்பு பெயர். ஓகேவா, அவருக்கு வழங்கிய பட்ட பெயர் அப்படின்னு சொல்லலாம், பட்டம் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய அந்த சாதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இவர் நேதாஜியோடு தொடர்பு கொண்ட அந்த நட்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ இது நேதாஜியை பத்தி நீங்க ஒரு லெசன் 9th படிப்பீங்க. ஓகேவா, ஸோ அப்ப அந்த நேதாஜி லெசன்ல முத்துராமலிங்க தேவரை பத்தி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி முத்துராமலிங்க தேவர் பத்தினா இந்த லெசன்ல நேதாஜி அவர்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப இணக்கமான நட்பு கொண்டிருந்தாங்க நம்ம நாட்டை காப்பாத்துறதுல. ஓகேவா, ஸோ அப்ப இவரை பத்தி பாக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னேன். அது மாதிரி இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லெசனுக்கு மட்டும் நான் ரெட் கலர்ல அந்த பெண்ணை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டோம்ல, அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கணும்ல. ஸோ என்னால முடிஞ்சது பெண்ணை மாத்தி உங்களுக்கு டீச் பண்றதுதான். சரிங்க, பாருங்க. தேசியம் காத்த செம்மல், நம்ம நாட்டை காத்த ஒரு நபர் பசும்பன் உ முத்துராமலிங்க தேவர். இந்த ஊங்கிறதுக்கு விரிவாக்கம் நான் சொல்லிட்டேன், உக்கிரபாண்டிய தேவர். ஓகே, தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர். இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவர் தான் யாரு? நம்மளுடைய பசும்பன் உ முத்துராமலிங்க தேவர். ஓகேவா, ஸோ அப்ப இவர் வந்து சமுதாய பணி செஞ்சிருக்காரு, அரசியல் பணி செஞ்சிருக்காரு, அது மட்டும் இல்லாம என்னது நம்ம நாட்டோட விடுதலைக்காக பாடுபட்டிருக்காரு. ஸோ இவ்வளவு விஷயங்களும் செய்த ஒரு தலைவரா நம்மளுடைய தேவர் அவர்கள் இருக்காரு. ஓகேவா, சரி. இவர் வந்து தேசியம் தெய்வீகம், தேசியத்தை வந்து உடலாகவும் தெய்வீகத்தை வந்து உயிராகவும் கருதி மக்கள் தொண்டு செய்த ஒரு நபர். ஓகேவா, ஸோ இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. எதை உடலாகவும் எதை உயிராகவும் இவர் கருதி மக்கள் தொண்டு செஞ்சார் அப்படின்னா, தேசியத்தை உடலாகவும் தெய்வீகத்தை உயிராகவும் கருதி மக்கள் தொண்டு செய்தவர். வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கி இருக்கார். வீர பேச்சால தியாகிகளையும் விவேக பேச்சால அறிவாளிகளையும் உருவாக்கியிருக்கார். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் யாரு? முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க. சுத்த தியாகி என்று யாரால் முத்துராமலிங்க தேவர் பாராட்டப்பட்டார் அப்படின்னா தந்தை பெரியார் அப்படியும் சொல்லலாம். சுத்த தியாகி என்று தந்தை பெரியார் யாரை பாராட்டினார் அப்படியும் கேட்கலாம். ஓகேவா, ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். ஓகே, அடுத்தது இவருடைய இளமை காலத்தை பத்தி பார்க்கலாம். ஸோ இவருடைய ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எழுதிக்கலாம், இவருடைய பிறந்த வருஷம் என்ன, அது மாதிரி இறந்த வருஷம் என்ன. இதெல்லாம் இப்படியே நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லெசனை ரிவிஷன் பண்ணும்பொழுது என்ன பண்ணலாம், அழகா இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை இயர்ஸ்லாம் வருதுன்னா சைட்ல எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். சரி, இப்ப இவருடைய இளமை காலத்தை பத்தி பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 பார்த்தீங்களா, 1908 அக்டோபர் திங்கள்னா என்ன மாதம், அக்டோபர் மாதம் 30 என்ன பண்ணியிருக்காரு, பிறந்திருக்காரு. சரி, இப்ப நோட் பண்ணிக்கணும், என்னது திங்கள் அப்படின்னா மாதம். ஓகேவா, 30 ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய பசும்பன் அப்படிங்கிற ஊர்ல ஒரு நல்ல வசதியான ஒரு குடும்பத்துல பிறக்கிறாரு. ஓகேவா, அப்ப இவர் பிறந்த ஊர் என்னது, ராமநாதபுரம். ஓகே, சோ அடுத்தது பாருங்க அவருடைய பெற்றோர். ஓகேவா, சோ அவருடைய பெற்றோர் யாரு, முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெற்றோர் வந்து உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். ஓகே, அவங்க அம்மா அப்பா பேரு பாத்துக்கோங்க. இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பால் ஊட்டி வளர்க்கப்பட்டாள். ஸோ அப்ப இவங்க சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு முஸ்லீம்
தாய், இஸ்லாமிய தாய் ஒருத்தவங்க இவருக்கு வந்து பாலூட்டி வளர்த்துருக்காங்க. அது செவிலி தாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அப்படி கூட சொல்லலாம். அடுத்தது பாருங்க, முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய தொடக்க கல்வினா என்ன, ரொம்ப சின்ன ஸ்டாண்டர்ட் 1ஆவதுல இருந்து உள்ள கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த தொடக்க கல்விய கமுதி அப்படிங்கிற இடம், இது எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரத்துலதான் இருக்கு. ஓகேவா, சோ இந்த இடத்துல படிச்சிருக்காரு. ஓகேவா, அடுத்தது உயர்நிலை கல்வியை வந்து எங்க படிச்சிருக்காருன்னா மதுரை பசுமலை பள்ளியிலையும் படிச்சிருக்காரு. அப்புறம் மறுபடியும் ராமநாதபுரத்துலயும் படிச்சிருக்காரு. உயர்நிலை கல்வியை 11வது 12வது சொல்லுவோம் இல்லையா, சோ அப்போதைக்கு உயர்நிலை கல்வி என்ன இருந்தது நமக்கு தெரியாது அவருடைய காலத்துல. ஓகே, சோ அப்ப அவருடைய காலத்துல அந்த உயர்நிலை கல்வியை வந்து மதுரை பசுமலை பள்ளியிலையும் மறுபடியும் ராமநாதபுரத்துலயும் படிச்சிருக்காரு. அப்ப ஏதாவது ஒரு நிமித்தமா அவர் மதுரையில இருந்திருப்பாரு, சோ அந்த இடத்துல உள்ள பள்ளியில படிச்சிருப்பாரு. அப்புறம் சூழ்நிலை காரணமா ராமநாதபுரம் வந்திருப்பாரு, அப்ப அங்க உள்ள பள்ளியில தொடர்ந்து படிச்சிருக்காரு. ஓகேவா, சோ இப்ப இவர் ராமநாதபுரத்துல படிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்க பிளேக் நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பரவுது. தெரியும் உங்களுக்கு பிளேக் நோயை பத்தி. சோ அப்ப இந்த பிளேக் நோய் பரவுறதுனால அவருடைய படிப்பு என்ன பண்ணுது, பாதியிலேயே நிக்குது. அதற்கு பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தம்முடைய அறிவையும் ஆற்றலையும் தானாவே வளர்த்துக்கிறார். ஓகேவா, இவருடைய அறிவு ஆற்றலை பத்தி பாருங்க, தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார். அப்ப முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தெரிந்த மொழிகள் எத்தனை, 2. ஒண்ணு தமிழ், இன்னொன்னு ஆங்கிலம். அப்ப நம்மள மாதிரி அவருக்கும் என்னது 2 மொழி தெரியும் இல்லையா, நமக்கு 2 தானே தெரியும். யாருக்காவது நிறைய தெரியும்னா மன்னிச்சிடுங்க. ஓகேவா, பொதுவா 2 மொழி எல்லாருக்கும் தெரியும், தமிழ் ஆங்கிலம். சோ அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் இந்த தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிற இந்த 2 மொழி தெரிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகள்ல ஆற்றல் உடையவரா இருந்திருக்காரு. முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியல் ஆர்வமும் அவருக்கு இருந்திருக்கு. ஓகே, அப்ப வந்து தமிழ் ஆங்கிலம் தெரியும், அதுல சரளமா சொற்பொழிவு பேசுற அளவுக்கு திறன் இருக்கு. சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம், இதுல எல்லாம் ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு. அப்புறம் அரசியல் ஆர்வமும் இருக்கு. விடுதலை போராட்டத்துல இவருடைய பங்கை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ விடுதலை போராட்டம் அப்படின்னும் பொழுது அதுல தீவிரமா பங்காற்றின ஒரு நபர், அதனாலதான் நம்ம நேதாஜியோட இவரை கொண்டு வரோம். ஓகேவா, தம்முடைய பேச்சாற்றலால ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தின ஒரு நபர் முத்துராமலிங்க தேவர். மேடைகள்ல அவர் ஆற்றிய வீர உரையை கேட்க மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம், ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. ஓகேவா, சோ எதனால இந்த மாதிரி தடை விதித்தது அப்படின்னா இவருடைய பேச்சு அந்த அளவுக்கு இருக்கும். இவரோட பேச்சை கண்டு மக்கள் வீறு கொண்டு எழுந்து சாதாரண மக்களும் போராட்டத்துக்குள்ள இறங்குறாங்க. சோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஆங்கிலேய அரசு இவருக்கு வாயை திறந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வாய்ப்பூட்டு சட்டத்தை போடுது. அதாவது மேடைகள்ல அரசியல் பேசக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, மேடைகள்ல அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போடுது, தடை விதிக்குது. சோ இதே மாதிரி ஒரு வாய்ப்பூட்டு சட்டத்துல இன்னொரு நபர் இருக்காரு, யார் அப்படின்னா வட இந்தியா, இவர் வந்து நமக்கு தென்னிந்தியா, யாரு, தேவர். ஓகேவா, முத்துராமலிங்க தேவர் வந்து நமக்கு தென்னிந்தியா, பாலகங்காதர திலகர் வந்து என்னது வட இந்தியா. இவர் வந்து வட இந்தியால வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி அரசியல் பேசுறது, மேடைகள்ல அரசியல் பேசுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, யாரு, பாலகங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய விடுதலை வெற்றியை அறிந்த திருவிக தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பெரியாருக்கு ஒண்ணு பார்த்தோம், சுத்த தியாகி, சுத்த தியாகி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அடுத்தது இப்ப திருவிக என்ன சொல்றாரு, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்தது நேதாஜியுடன் தொடர்பு. நான் சொன்னேன் இல்லையா, நேதாஜிக்கும் இவருக்குமான அந்த தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது வங்க சிங்கம் அப்படின்னு போற்றக்கூடிய நபர் யாருன்னு கேட்பாங்க. வங்க சிங்கம்னு போற்றக்கூடியது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா, சோ ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தேவர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சோ ஆப்ஷன்ல தேவர்னு பார்த்தோம்னா நம்ம தேவர் லெசன்ல தான் இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட கூடாது. ஓகே, சோ அப்ப வங்கசிங்கம் அப்படின்னு போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றார். அப்ப காந்திக்கு யார் அரசியல் குரு, அப்புறம் பாரதியாருக்கு வந்து யார் அரசியல் குரு, இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா, சோ அது மாதிரி யாரு, நேதாஜியை தன்னுடைய அரசியல் குருவாக கொண்டவர் முத்துராமலிங்க
தேவர். ஓகே, ஸோ முத்துராமலிங்க தேவருடைய அழைப்பை ஏற்று 1939 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள், இப்ப செப்டம்பர் மாதம் 6வது நாள், இப்ப 1939 யாரு நேதாஜி வந்து எங்க வராரு, மதுரைக்கு வராரு. ஸோ அப்ப நம்மளுடைய மதுரையில நேதாஜி அவர்களுடைய பாதம் பட்டுள்ளது. ஓகே, ஸ்பெஷலான விஷயம் தான் இல்லையா அதெல்லாம். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவருடைய முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். ஸோ அப்ப முத்துராமலிங்க தேவருடைய முயற்சியால இந்த இந்திய தேசிய இராணுவத்துல நிறைய தமிழர்கள் வந்து இணைகிறாங்க. ஓகே, ஸோ விடுதலைக்கு பிறகு நேதாஜி அப்படிங்கிற பெயர்ல ஒரு வார இதழையும் அவர் நடத்தியிருக்காரு. ஸோ அப்ப நேதாஜிங்கிற பெயர்ல இவர் ஒரு இதழ் நடத்தினார்ன்றது கேட்பாங்க. ஸோ அது என்ன இதழ், வார இதழா, நாள் இதழா, மாத இதழா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வார இதழ் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப இதெல்லாமே முக்கியமானது. ஸோ பார்த்தீங்களா, இவர் எடுத்த ஒரு முயற்சி தான் யாரு, முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருடைய பேச்சு, அவருடைய முயற்சினால நிறைய தமிழர்கள் அந்த காலத்துல இந்திய தேசிய இராணுவத்துல இணைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா அதனுடைய பிரதிபலன் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரதிபலிப்பு இப்பவும் தற்போதைய சூழல்லையும் இன்னைக்கு நிலைமையிலையும் இந்த ராமநாதபுரம் பகுதியில இருந்து நிறைய பேர் வந்து இந்த இராணுவத்துல இடம்பெற்றிருப்பாங்க. ஓகேவா? பொதுவா ஒரு அனாலிசிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் வந்து இராணுவத்திலையும் போலீஸ்லயும் வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அவர் அப்ப பண்ண ஒரு விஷயம் இப்பவும் என்னது, அதனுடைய அந்த தாக்கம் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது தொடர்ந்து தான் என்ன பண்றாங்க, இப்பவும் பெரும்பாலான மக்கள் அந்த பகுதியில இருந்து இராணுவத்துல பங்கேற்கிறாங்க. ஓகே, அடுத்தது பேச்சாற்றல். இராணுவம்னு இல்ல, போலீஸையும் சேர்த்து சொல்லலாம். சீருடை பணிகள்ல அவங்க ஒரு ஈடுபாடு அதிகமாவே கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பேச்சாற்றல். இவருடைய பேச்சாற்றல் வந்து ரொம்பவே சிறப்பான விஷயம். இவரோட பேச்சு திறமையாலதான் இவருக்கு என்ன பண்ணாங்க, வாய்ப்பூட்டு சட்டமே போட்டாங்க. தன்னுடைய பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதல்ல சாயல்குடி, இந்த சாயல்குடி எங்க இருக்கு அப்படின்னா இதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்துலதான் இருக்கு. ஸோ இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தரின் பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல 3 மணி நேரம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இதெல்லாம் சைட்ல எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 மணி நேரம் உரையாற்றி இருக்காரு. அந்த கூட்டத்துல பெருந்தலைவர் காமராசரும் இருந்திருக்காரு. ஸோ இது மாதிரி ஒரு பேச்சை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. முத்துராமலிங்க தேவரனுடைய வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, காமராசர் அவர்கள் சொல்றாரு. ஓகேவா? அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின் உண்டு. அது இந்த புக்ல இல்ல, பழைய எடிஷன்ல இருக்கு. என்ன அப்படின்னா, காமராஜருக்கு வந்து இந்த அரசியல்ல பங்கு பெறதுக்கு ஒரு வரி செலுத்துற மாதிரி ஒரு பில் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? அப்போ உள்ள ப்ரொசீஜர். ஸோ அப்படி அவரால் அந்த மாதிரி வரி கட்டி அந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல யார், முத்துராமலிங்க தேவர் வந்து அவர்கிட்ட இந்த ஆட்டை வித்து, ஸோ அதுக்கு ஆட்டுக்காக வரி கட்டி, காமராஜர் பெயர்ல வரி கட்டி காமராஜரை அந்த தேர்தலில் போட்டியிட செஞ்சிருப்பாரு. ஸோ இது ஒரு ஸ்பெஷலான விஷயம். இது இந்த புக்ல இல்லை, ஆனால் பழைய எடிஷன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, பசுமொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த, அதாவது அவர் தோன்றினதும் அக்டோபர் 30 தான், அவர் மறைந்ததும் அக்டோபர் 30 தான். ஓகேவா? அதாவது இயர் வேற, ஆனா என்னது, அவரு சொன்ன இல்லையா பிறப்பு இறப்பு எழுதிக்கோங்கன்னு. பிறப்பு அக்டோபர் 30, இறப்பும் என்னது அக்டோபர் 30. இது வந்து 1908. இறந்தது என்ன வருஷம், அது நம்ம கடைசி பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. எங்க இருக்கு இல்லையா, 1963. ஓகேவா? ஸோ அதை எடுத்து என்ன பண்றீங்க, இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த பேஜை பார்க்கும்போது அவர் பிறந்த வருஷமும் இறந்த வருஷமும் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, சரி. அவர் தோன்றி மறைந்த அந்த அக்டோபர் 30 என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் அரசு விழா எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழக சட்டமன்றத்துல இவருடைய திருவுருவ படத்தை திறந்து வச்சிருக்காங்க. சென்னையில அரசு சார்பா ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. அப்ப சென்னை அங்க ஒரு சிலை இருக்கு. அடுத்தது இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலையும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு ஸ்பெஷல் பாத்தீங்களா, நம்ம தமிழரான ஒரு நபருக்கு இந்திய நாடாளுமன்றத்துல சிலை வச்சிருக்காங்கன்னா அப்ப இவர் எவ்வளவு பெரிய தலைவரா இருப்பார். ஓகே, அடுத்தது இந்திய அரசால் 1995 இவருக்கு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அப்ப தபால் தலை யார் யாருக்கு எந்தெந்த வருஷத்துல வெளியிட்டிருக்காங்கிறது தனியா கூட நீங்க நோட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, 1995 முத்துராமலிங்க தேவர். ஓகே,
சோ இதுல நேதாஜியோட முத்துராமலிங்க தேவர் அவர் எடுத்த அந்த புகைப்படத்தை கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரினுடைய அந்த பேச்சாற்றலை பாராட்டியிருக்காங்க. அதுல யார் யார் என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்கிறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும், அதாவது மிகவும் பொருந்தும். சாலனா என்ன? மிகவும் அப்படின்னு அர்த்தம். அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன், அவர் பேச தொடங்கியதும் சரி, அதாவது அவருக்கு இது மிகவும் பொருந்தும் அப்படின்னா அவரோட உருவத்தை பார்த்து தோற்றத்தை பார்த்த உடனே நினைச்சாராம். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? அறிஞர் அண்ணா சொல்றாரு. சோ அப்ப அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சும் சிறப்பா தான் இருக்கும் இல்லையா? அப்ப சிங்கம் சிங்கத்தை பார்த்து சொன்னுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா என்று அவரை புகழ்ந்துள்ளார். ஓகே, அடுத்தது முத்துராமலிங்க தேவருடைய பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவருடைய வழக்கம். யாருடைய வழக்கம்? முத்துராமலிங்க தேவர் மனதில் பட்டதை அப்படியே பேசக்கூடிய ஒரு நபர். ஓகே, அடுத்தது இப்படி யார் சொன்னா? ராஜாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம யார் பார்த்தோம்? சுத்த தியாகின்னு சொல்லி தந்தை பெரியார் பார்த்தோம். பெரியார், ஓகேவா? பெரியார் பார்த்தோம். அடுத்தது காமராஜர் சொன்னாரு. அப்புறம் திருவிகா, அப்புறம் யாரு? அறிஞர் அண்ணா, அப்புறம் இப்ப ராஜாஜி. ஸோ இந்த மாதிரி யார் யாரு என்னென்ன சொன்னாங்கன்னு நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ பாராட்டியுள்ளார். பாராளுமன்றத்துல இவர் ஆங்கிலத்துல பேசும் பொழுது வெள்ளையர் காலத்துல விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்ததாக வட இந்திய இதழ்கள் இவரை பாராட்டி இருக்கு. ஓகேவா? இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? பாராட்டி இருக்காங்க. ஓகே, அடுத்தது தேர்தலில் வெற்றிகள். சோ இவர் எல்லா விதத்திலையும் பணியாற்றிருக்காரு, அது பங்கு பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்னோம். அரசியல், சமூகம், இவர் விடுதலை போராட்டம்னு. சோ அதுலதான் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப தேர்தல், இவர் தேர்தல்ல என்னென்ன தேர்தலில் பங்கு பெற்றாரு, எங்க இதுல எல்லாம் வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மக்களினுடைய பேராதரவு பெற்ற தலைவரா விளங்கியிருக்க கூடிய ஒரு நபர் முத்துராமலிங்க தேவர். இவர் 1937 இந்த இயர்லாம் தனியா எடுத்து எழுதிக்கோங்க, ரிவிஷன் பண்ண ஈஸியா இருக்கும். 37ல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறார். ஓகேவா? அப்ப லண்டன்ல பாரிஸ்டருக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர் யாருன்னா தோழர் TKK தங்கமணி. சாரி, KTK. ஓகேவா? TKKல KTK தங்கமணி. அப்புறம் இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களுடைய வெற்றியையும், பொப்புளி அரசை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களின் வெற்றியும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. யாரு? இந்த KTK தங்கமணி அப்படிங்கிறவர். ஓகேவா? 1900 பாத்தீங்களா, இதை பாதிலே நிக்குது. 37 1946லயும் போட்டியே இல்லாம வெற்றி பெறாரு. ஓகேவா? அடுத்தது 1952, 1957 ஆகிய ஆண்டுகள்ல நடந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2லயுமே வெற்றி பெறார். ஓகேவா? அடுத்தது 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலவு குறைவு காரணமா அவர் இந்த கேன்வாஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பரப்புரை, அதெல்லாம் செய்யாமையே அவர் என்ன பண்ணாரு? வெற்றி பெற்றார். ஸோ அந்த அளவுக்கு சிறந்த நபர். ஸோ அப்ப இந்த இயர்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கில ஆட்சியில மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த குற்ற பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதக்கூடிய இந்த சட்டம், இதை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தின ஒரு நபர் முத்துராமலிங்க தேவர். 1934 ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகள்ல கமுதியில ஒரு குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்துறாரு. ஓகேவா? ஸோ 1934 12, 13 என்ன மந்த்னா? மே மந்த். குற்ற பரம்பரை எதிர்ப்பு மாநாடு. ஓகேவா? ஸோ இந்த போராட்டம் நடத்துறது 1934. ஆனா இதனுடைய விளைவா தொடர் போராட்டம் நடக்கிறதுனால 1948 அந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க. 1948 தொடர்புடைய வேற ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, அடுத்தது இவருக்கான சிறப்பு பெயர்கள். ஸோ இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் நம்மளே பார்த்தோம். என்ன? சுத்த தியாகி, அப்புறம் தேசிய காத்த செம்மல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னும் சில சிறப்பு பெயர்களும் இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து நமக்கு பொருந்தாதது கேட்பாங்க. ஓகேவா?
தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சொல்லி இத்தனை பெயர்கள் இருக்கு. ஓகேவா. அடுத்தது ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு, அதாவது ஒரு பகுதியினருக்கு தடை இருந்தது. அந்த தடையை எதிர்த்து 1939 செப்டம்பர்ல என்ன பண்ணிருப்பாரு, நேதாஜி மதுரைக்கு வந்திருப்பாரு இல்லையா. அதே 1939 ஜூலை 8ஆம் தேதி மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில்ல நுழைவு போராட்டம், ஆலய நுழைவு போராட்டம் நடத்துறாரு. ஸோ அதை எதிர்த்து அர்ச்சகர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆலய பணியை புறக்கணிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலை தேவர் என்ன பண்றாரு, திருச்சூழில இருந்து அர்ச்சகர்கள் 2 பேரை அழைச்சிட்டு வந்து அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்யறாரு. ஸோ ஏன் இந்த மதுரை போராட்டத்துக்கு தேவர் இவ்வளோ டக்குன்னு ஒரு இது பண்றாரு இல்லையா. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்துல இருந்து மதுரை அப்படிங்கிறது ஒரு கம்மியான ஒரு டைம் டியூரேஷன்ல போகக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னும் போது அங்க ஒரு விஷயம் நடக்கும்போது அது தேவர் அவர்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அதுவும் இவர் விடுதலை போராட்டத்துல எல்லாம் ஈடுபடுறாருன்னும் போது கட்டாயம் ஒவ்வொரு பகுதியில என்னென்ன நடக்குது அப்படிங்கறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதனால இந்த இதுலயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ அதை வெற்றி பெறவும் செய்யறாரு. ஓகே. அடுத்தது விவசாயிகள் தோழர். விவசாயிகளுக்கான தோழரா முத்துராமலிங்க தேவர் இருந்திருக்கார். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபடுறாரு. உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. தமக்கு சொந்தமான 31 சிற்றூர்கள்ல இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாம யார் யார் உழுகிறாங்களோ அவங்களுக்கே என்ன பண்றாரு, பங்கிட்டு கொடுக்கிறாரு. அப்ப 31 சின்ன கிராமங்கள், அதான் சிற்றூர்கள். ஓகேவா. ஸோ இப்போ இந்த 31 கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் தேவர் அவர்களை ரொம்ப என்ன பண்ணுவாங்க, போற்றுவாங்க. ஏன்னா அவங்களால பலன் அடைஞ்சிருக்காங்க இல்லையா. ஸோ அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அளித்து மகிழ்ந்திருக்காரு. அதனாலதான் இவர் விவசாயிகளினுடைய தோழரா இருக்காரு. அடுத்தது கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதி நம்ம எங்க இருக்குன்னு சொன்னோம், ராமநாதபுரத்துல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்ப இந்த ராமநாதபுரத்துல கமுதியில பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பெஷலும் உண்டு. சோலார் இருக்கு இல்லையா. ஸோ அது இங்க இருக்கு. ஓகே. அதாவது ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் சோலார் பேனல் கமுதியில இருக்கு. ஓகே. அடுத்தது வியாபாரிகள். கமுதியில வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வழங்கியதுனால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்ப பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளினுடைய அந்த விளை பொருளுக்கு சரியான விலை கிடைக்க என்ன பண்றாரு, ஏற்பாடு செய்கிறார். ஓகேவா. அடுத்தது தொழிலாளர் தலைவர். 1939 காலகட்டத்துல மதுரையில 23 தொழிலாளர் சங்கங்களோட தலைவரா இருந்திருக்காரு. ஸோ ஒரு தொழிற்சங்கத்துக்கு தலைவரா இருக்கிறதே, அங்க உள்ள பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதே பெரும்பாடு. இவர் 23 தொழிலாளர்களுடைய சங்கங்களுக்கு தலைவரா இருந்திருக்காரு. மதுரையில இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களினுடைய அந்த உரிமைக்காக தோழர் ப ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தியிருக்கார். அதுக்காக 7 மாதம், 7 திங்கள்னா என்ன, 7 மாதம், ஓகேவா, 7 மாதம் சிறை தண்டனையும் பெற்றிருக்கார். உழவர்களினுடைய நலன் காக்க ராஜபாளையத்துல மிகப்பெரிய அளவிலான ஒரு மாநாட்டையும் நடத்துறாரு. பெண் தொழிலாளருக்கு மகப்பேறு காலத்துல ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, போராடுறாரு. ஓகே. அடுத்தது சிறைவாசம். சுதந்திர போராட்டத்துல தீவிரமாக ஈடுபட்டதால கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, பொருந்தாதது கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த சிறைகள் எல்லாம் இவர் வைக்கப்பட்டிருந்திருக்காரு. 2ஆம் உலக போர் சமயத்துல 2ஆம் உலக போரோட டியூரேஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா. ஸோ இந்த சமயத்துல மத்திய பிரதேசத்துல தாமோ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராணுவ சிறையில அடைக்கப்பட்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவரை விடுதலை செஞ்சிருக்காங்க. ஓகே. இப்போ 2ஆம் உலக போர் டியூரேஷன்ல இவர் எந்த சிறையில இருந்தாருன்னு கேட்டா தாமோ. ஓகேவா. அடுத்து இங்க பாருங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா 20,075. ஆனா சுதந்திர போராட்டத்துக்காக சிறையில இருந்த நாட்கள் பாத்தீங்கன்னா 4000 நாட்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது தன்னுடைய வாழ்நாள்ல 5ல் 1 பங்கை சிறையிலேயே கழிச்ச ஒரு தியாகி யாரு, முத்துராமலிங்க தேவர். பெண்களை தெய்வமாக மதித்து போற்றிய ஒரு நபர். ஏன் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் 1936 55 இந்த டியூரேஷன்ல பர்மா போறாரு. ஸோ அப்ப போகும்பொழுது புத்த பிட்சுகள்ல உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய கூந்தலை அந்த நடைபாதை ரெட் கார்பெட் சொல்லுவாங்களே, அது மாதிரி இவங்களுடைய கூந்தலை அந்த பாதை மேடையாக விரித்து வரவேற்பது வழக்கமா இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது தேவர் பர்மா போறாரு, அவருக்கும் அந்த மரியாதையை கொடுக்குறாங்க. அப்ப
கொடுக்க முன் வராங்க. அப்ப இது வந்து பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது அப்படின்னு சொல்லி இதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை மறுத்துட்டாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் பெண்களை மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காரு. ஓகே, அடுத்தது நாடு போற்றும் நன்மகன். இதுல ஒண்ணு இல்ல, அவர் வந்து ரொம்ப சிறந்தவர்ன்றதை இவ்வளவு விதமா சொல்லியிருப்பாங்க. பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். இவர் விவேகானந்தரினுடைய தூதராக, நேதாஜியினுடைய தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் வாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னனாக, நீதி தழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனா விளங்கியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னா 1963 அதே அக்டோபர் 30 என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. ஓகே, ஸோ இவரோட புக் பேக், இந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக்கை நம்ம தனியாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கப்பலோட்டிய தமிழர். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முத்துராமலிங்க தேவரில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்றதை லைட்டாக ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓகே, டெப்தா இல்லை, மேலோட்டமாக சொல்கிறேன். முத்துராமலிங்க தேவர், இவருடைய அம்மா அப்பா பேர் பார்த்தோம். தந்தை பெரியார், இவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தோம். அப்புறம் இவர் வந்து பிறந்தது ராமநாதபுரத்துல, அப்புறம் படிச்சது தொடக்கப்பள்ளி ராமநாதபுரம். உயர்கல்வி வந்து மதுரையிலையும் படிச்சாரு, ராமநாதபுரத்துலயும் படிச்சாரு. பிளேக் நோய் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் படிப்பு நின்று போச்சு. அம்மா வந்து பாதியிலே இறந்துட்டாங்க. ஸோ இஸ்லாமிய தாயால பாலூட்டி வளர்க்கப்பட்டார் இளமை காலத்துல. அடுத்தது பல்துறை ஆற்றல் போது தமிழ் ஆங்கிலம் தெரியும். அது மட்டும் இல்லாம சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் எல்லாமே தெரியும். ஓகேவா? அரசியல் ஆர்வமும் இருந்தது. வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருந்தாங்க. இது மாதிரி இன்னொரு நபர் வாய்ப்பூட்டு சட்டத்துல யார் இருந்தாங்கன்னா பாலகங்காதர திலகர். அப்புறம் திருவிக்கா, இவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வங்க சிங்கம் யாருன்னா நேதாஜி. 1939 மதுரைக்கு யார் வந்தா, நேதாஜி வந்திருக்காரு செப்டம்பர் 6 ஓகேவா? சோ இவர் வந்து விடுதலைக்கு அப்புறம் 1947 அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, நேதாஜிங்கிற தலைப்புல ஒரு வார இதெல்லாம் நடத்தியிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்புறம் சாயல்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயல்குடி பகுதியில விவேகானந்தரின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேர தலைப்புல ஒரு உரையாற்றுறாரு. அது காமராஜர் அந்த உரையை பார்த்துட்டு அவரை புகழ்றாரு. அடுத்தது சென்னையில ஒரு உருவப்படம் இருக்கு. இந்திய நாடாளுமன்ற வளாகத்துல ஒரு உருவப்படம் இருக்கு. 1995 தபால் தலை அரசு வெளியிட்டிருக்கு. ஓகேவா? இவரை நிறைய பேர் பாராட்டுறாங்க. யார் யாரு? சிங்கம்னு சொல்லி அண்ணாவும், இவர் வந்து மனசுல பட்டதை அப்படியே பேசுவார் அப்படின்னு சொல்லி ராஜாஜியும், அப்புறம் வட இந்திய இதழ்கள் பாராட்டி இருக்கு. விட்டல்பாய் பட்டேல், வல்லபாய் பட்டேலுக்கு இவர் ஸ்பீச் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் 1937 தேர்தல், அப்புறம் 46 தேர்தல், 52, 57, 62 இந்த தேர்தல்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்காரு. அப்புறம் கே தங்கமணி என்ன பண்ணியிருக்காரு, இவரை புகழ்ந்திருக்காரு. அப்புறம் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு எப்ப நடந்தது, அந்த சட்டம் எப்ப நீக்கப்பட்டது, ஆலை நுழைவு போராட்டம், எத்தனை அர்ச்சகர்களை கொண்டு வந்தாரு, அப்புறம் விவசாயிகள் எத்தனை சிற்றூருக்கு அவர் என்ன பண்ணார், நிலங்களை பகிர்ந்து கொடுத்தாரு, பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை கொண்டு வந்தாரு, 23 தொழிலாளர் சங்கங்களுடைய அந்த தலைவரா இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அது எந்த டியூரேஷன் பார்த்துக்கணும், எந்த இடத்துலன்னு பார்க்கணும், மதுரையில. ஓகேவா? அடுத்தது எங்கெந்த சிறையில இருந்தாரு, எவ்வளவு நாள் இருந்தாரு, அப்புறம் பர்மா எப்ப போனாரு, எப்ப இறந்தாரு. ஸோ இந்த டீட்டெயிலாம் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கப்பலோட்டிய தமிழர். ஓகே, ஸோ ஒரே ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டே இருங்க. ஒரே நிமிஷத்துல திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார். இதுல நீங்க ஃபுல் லெசனை ரீட் பண்ண வேண்டாம். நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த பங்க்சுவேஷன், அதாவது நிறுத்தற் குறிகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வணங்குகிறேன், அந்த இடத்துல ஒரு செமிகோலன் இருக்கு, கொஸ்டின் மார்க் எங்க இருக்கு, கமா எங்க இருக்கு, அந்த மாதிரி இந்த பங்க்சுவேஷன்ஸை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளவுதான். மற்றபடி இந்த லெசன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? சரி, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயனுடைய பொறி கலங்கி நெறி மயங்க கப்பலோட்டிய தமிழர் யார் அப்படின்னா நம்மளுடைய சிதம்பரனார்.
ஸோ அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தென்னாட்டு துறைமுகம் 300 ஆண்டுகளாக நீயே முத்து, இதெல்லாம் தேவையில்ல. கொற்கை பெருந்துறை, இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. வாழ்வாரே வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வர் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர். அப்ப எது சொன்னுச்சுன்னா திருக்குறள் சொன்னுச்சு. ஓகேவா. அடுத்தது சுதேச கப்பல் கம்பெனியை உருவாக்குனது யாருன்னா நம்மளுடைய சிதம்பரனார். அப்புறம் இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா பாண்டித்துறையார். ஓகேவா. அடுத்தது எதை நோக்கி புறப்பட்டதுன்னா கொழும்புத்துறையை நோக்கி புறப்பட்டது. வந்தே மாதரம் இன்னும் ஏதோ ஒண்ணு இருப்பீங்க இல்ல, அவ்வளவுதான். அடுத்தது வந்தே மாதரம் அப்படிங்கிற சுதேச மந்திரம் வங்க நாட்டில் பிறந்தது. காட்டுக்கணல் போல் எங்கும் பரவிச்சு. சுதந்திரம் எனது பிறப்பிடுமே, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது யாரு? நம்மளுடைய பாலகங்காதர திலகர். சரி, இவரை பத்தி மேல உள்ள அந்த தேவர் லெசன்ல ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்ன ஞாபகம் வந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா. தென்னாட்டிலே தோன்றிய இன்னொரு நாவீருடைய, அதாவது நாவில், அதாவது சொற்களில் வீறு வேகம் உடைய ஒரு நபர் யாரு? பாரதியார். அதான் நாவீருடைய, தென்னாட்டிலே தோன்றினார், நாவீருடைய நண்பர். ஓகேவா. இப்ப வஉசிக்கு நெருக்கமான நண்பர் யாரு? பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினர், செஞ்சொற் கவிஞர், அதாவது செம்மையான சொற்களை வச்சு கவி எழுதக்கூடிய ஒரு கவிஞர், அதான் செஞ்சொற் கவிஞர். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம் என்று அழகிய பாட்டு செய்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பியவர். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகேவா. அப்ப வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம்னு சொன்னது யாருன்னா பாரதியார். சுதந்திரம் எனது பிறப்பிடமே, அதை அடைந்தே தீருவேன்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதர திலகர். ஓகேவா. சரி, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும், அதாவது பேச்சையும், பாரதியினுடைய பாட்டையும் கவியையும் கேட்டால் செத்த புணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமை பெற்ற நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். அது யார் அப்படின்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்தான் தண்டனை வழங்கின ஒரு நபர். யாருன்னா பின்ஹே. சோ இவர் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. அடுத்தது, இவர் எந்தெந்த சிறையில இருந்தாருன்னா கோவை சிறை, கண்ணனூர் சிறை. ஓகேவா. சோ அந்த சிறைகள்ல இருந்த நாட்களை இவர் விடுதலைக்காக புரிந்த தவமா என்றார். சோ அந்த செக்கெழுத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த அவர் எழுத்த செக்கு இதுதான். சோ எவ்வளவு வெயிட் பாருங்க. சோ இதை தனி நபரா இதை அப்படியே சுத்தி என்ன பண்ணுவாங்க, இழுத்துட்டு வருவாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். இதை ஒரு தடவை நம்மளை சுத்த சொன்னாவே நம்மளால முடியாது, அவ்வளவு வெயிட் இருக்குது. சோ அதை இழுத்து அவருடைய வாழ்நாட்களை அந்த சிறையில கழிச்சிருக்காரு. ஓகேவா. சரி, அடுத்தது பாருங்க. தொல்காப்பியத்தை படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று இன்னல்களை எல்லாம் வென்றேன் அப்படின்னு சொல்லி இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்தது, ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்கள்ல ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய வ.உ. சிதம்பரனார். அடுத்தது, இது மட்டும் இல்ல, இன்னும் 2 நூல்களையும் எழுதியிருக்காரு. மெய்யறிவு, மெய்யறம் அப்படிங்கிற 2 நூல்களை வ.உ.சி எழுதியிருக்காரு. ஓகேவா. அடுத்தது, பாயை காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்னு சொன்னது யாருன்னா உங்களுடைய சிதம்பரனார். ஓகே. சோ இப்ப இந்த கப்பலோட்டிய தமிழனான இந்த வ.உ. சிதம்பரனாரை பற்றி இந்த பாடத்தை நம்ம கொடுத்திருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. அவரை பத்தி ஒரு நூல்வெளி பார்க்க போறோம். இந்த நூல்வெளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல்வெளி. ஓகேவா. ராபி சேது தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர், நிறைய திறமை கொண்டவர். இவரை சொல்லின் செல்வர் என்று போற்றுவர். சொல்லின் செல்வர் யாருன்னு கேட்பாங்க, ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வன் யாருன்னு கேட்பாங்க. சொல்லின் செல்வன் யாருன்னு தெரியும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா. சொல்லின் செல்வர் வேற, சொல்லின் செல்வன் வேற. ஓகே. செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யாரு? ராபி சேது. இவரது தமிழ் இன்பம் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக இந்திய அரசினுடைய சாகித்ய அகாதமியோட விருது பெற்ற முதல் நபர். ஓகேவா. இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கின முதல் நபர். எந்த நூலுக்கு அப்படின்னா தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலுக்காக. இவருடைய பிற நூல்கள் அப்படின்னும் போது ஆற்றங்கரை நிலை, கடற்கரை நிலை, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பெரும், மேடை பேச்சு. இந்த நூல்ல இந்த கடற்கரை நிலை அப்படிங்கிற பகுதியில தான் நம்மளுடைய வ.உ.சியை பத்தின இந்த பகுதி இருக்கு. ஓகே. இவரை பத்தி நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த செயல் பகுதி புலி தங்கிய குகை, அப்புறம் பாஞ்சை வளம், அதை தொடர்ந்து முத்துராமலிங்க தேவருடைய பாடம், அப்புறம் கப்பலுடைய தமிழரான வ.உ. சிதம்பரனார் பற்றிய பாடம். இதை பத்தி ரொம்பவே தெளிவா டீட்டெயிலா பார்த்துட்டோம். இந்த வீடியோ பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன்.
ஸோ இந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை நம்ம வேறொரு பகுதியில பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.